இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் ஒரு காரியத்தை குறித்து உங்கள் மத்தியில் கடந்து வந்திருக்கிறேன். இந்த நாளில் கொடுக்க போகிறதான ஒரு செய்தியின் தலைப்பு இதுதான். அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். அவர் உலகத்தில் அனுப்பப்பட்டிருக்க தேவனால் பிதாவினாலே அனுப்பப்பட்டிருக்கிற அவர் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே பெருகணும். நான் சிறுகணும். உலகத்தில் நான் சிறுக ஆரம்பிக்கணும். என்னுடைய சுவாபம், என்னுடைய மாம்சம், எனக்குடைய யாவும் சிறுகணும். அந்த அனுபவத்தை என்னன்னு பார்க்க போகிறோம். அதான் யோவான் 3:30 சொல்கிறாரு, அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். அதான் ரட்சிப்பு, அதான் பூரணம். அதான் கொலோசியர் 2:12 சொல்கிறாரு, ஞானஸ்தானத்தில் அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டுட்டோம். ஹலோ, மரித்து அடக்கம் பண்ணப்பட்டாச்சு. அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் தேவன். ஞானஸ்தானத்தின் வழியாக அவரும் ஞானஸ்தானம் பெற்றார். தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோட கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறோம். எப்படின்னு பாருங்கள், அவரோடு கூட நாம் அடக்கம் பண்ணப்பட்டோம். இந்த உலகத்துக்கு, இந்த மாம்சத்துக்கு, பாவத்துக்கு, உலகத்தின் அதிபதி எல்லாருக்கும் யாராக இருந்தாலும் சரிதான், நான் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு, அதாவது அதற்கு கீழ்ப்படியாமல், உலகத்திற்கு கீழ்ப்படியாமல், பாவத்திற்கு கீழ்ப்படியாமல், மாம்சத்திற்கு கீழ்ப்படியாமல் இருக்கும்படிக்கு நாம் எழுந்தவர்களாய், நீதிக்கென்று பிழைத்திருக்கும்படிக்கு அவரோடு கூட எழுந்தவர்களாய் ஞானஸ்தானத்தில் இருக்கிறோம் என்பதை அறிந்திருக்க வேண்டும். அந்த அனுபவம் இருந்தால் தான் அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் என்கிறது என்னவென்று அறிய முடியும். எபேசியர் 1:19 பார்த்தீங்கன்னா, தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே, அவர் எப்படி கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டார், அந்த எழுப்புதலுக்கு என்னென்னலாம் தேவையாக இருந்தது, தேவன் அவருக்குள் என்ன வல்லமையை வெளிப்படுத்தினார், என்ன சத்துவத்தை வெளிப்படுத்தினார் என்பதை நாம் அறிந்து கொள்ளும்படிக்கு, அந்த வல்லமையை அறிந்து கொள்ளும்படிக்கு விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் அதே வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமான மனக்கண்ணை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் எழுதுகிறார். அந்த பிரகாசமான மனக்கண்ணு நமக்குள்ளே இருக்கும் பொழுது தான் நாம் எப்படி புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் ஞானஸ்தானத்திலே நாம் எழுந்திருக்கிறோம், அவரோடு கூட எழுந்திருக்கிறோம் என்பதை அறியப்படிக்கத்தான் இந்த அறிவு நமக்குள்ளே உண்டாகிறது. யோவான் 3:6 பார்த்தீங்கன்னா, மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாக இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாக இருக்கும். ஞானஸ்தானத்தின் வழியாக நாம் ஆவிக்குரியவர்களாய் பிறந்து எழுப்பப்படுகிறோம். இனி மறுபடியும் மாம்சத்துக்கென்று கீழ்ப்படிய பண்ணும்படிக்க அல்ல. இப்போது ஆவியினால் பிறந்திருக்கிறதுனால தான் நாம் அவர் பெறுகிறதை, நமக்குள் பெறுகிறதை காண முடியும். எபேசியர் 4:22 அந்தபடியே முந்தின நடக்கைக்குரிய மோசமோக்கும் இச்சைகளினாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனை நாம் களைந்து போட்டு, இதான் மரித்தோரை விட்டு எழுந்திருக்கிற அனுபவம். பூமியில் எல்லாரும் ஜீவனுக்கு மரித்து கிடக்கிறார்கள், பாவத்தில் கிடக்கிறாங்க, ஜீவனை அடைய அவங்களால முடியாது. ஆனால் நாம் அவர்களை விட்டு முதலாவது எழுந்திருக்க தெரிய வேண்டும். அதான் அவர் சொல்கிறாரு, மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்துவனை பிரகாசிப்பிப்பார் என்று. அதான் வேதத்தின்படி. இப்போது அந்தப்படி முந்தின நடக்கைக்குரிய மோசப்போக்கும் இச்சைகளினாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனை ஞானஸ்தானத்தில் களைஞ்சு போட்டாச்சு. இப்போ என்ன செய்கிறோமா, நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாய் நம்முடைய பழைய மனுஷனும் அவரோட கூட சிலுவையில் அறைய ஒப்பு கொடுக்கிறோம். முழுமையாய் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். சங்கீதம் 51:10 இப்படி அனுபவத்தில் வரும்பொழுது தான் சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். இப்போது புது சிருஷ்டியாய்
ஆகும்படிக்கு சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் என்று கேட்க முடியும். அப்படி கேட்குறவர்களுக்கு தான் தேவன் என்ன செய்கிறாரா? எசேக்கியேல் 11:19 வாசிக்கிறா. 11:19 அவர்கள் என் கட்டளையின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு அவைகளின்படி செய்ய நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை தந்து அவர்கள் உள்ளத்திலே புதிய ஆவியை கொடுத்து கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு அருள்வேன். இப்போ தான் அவர் நமக்குள்ளே பெருகிறதை காண முடியும். ரோமர் 12:2 இப்படி இருக்கிறவர்கள் தான் நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஏற்ற ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தமும் இன்னதென்று பகுத்து அறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள் என்பதை அறிகிறோம். இன்னும் கொலோசியர் 3:10 தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படிக்கு புதிதாக்கப்பட்ட இந்த புதிய மனுஷரை தரித்து கொள்ளுகிறோம். இப்போ தான் அவர் பெருகிறார். இந்த அனுபவம் நாம் இல்லை, பழைய மனுஷன் இல்லை, பழைய மனுஷனாய் ஜீவிக்கிறதல்ல, முற்றிலும் மாறுபட்டவர்களாய் இருக்கிறோம். அதனால தான் சொல்ல முடியுது அவர் பெருகவும் நான் சிறுகவும். அந்த அனுபவத்தை பார்க்கிறோம். எபேசியர் 4:24 மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்கிறோம். ஹலோ, அப்போ தான் அவர் வளர்கிறாரு. இந்த அனுபவத்தை நீங்கள் பார்க்க முடியும். யோபு 29:14 நீதியை தரித்து கொண்டேன் சொல்ல முடியும். அவருடைய நீதி அது எனக்கு உடுப்பாக இருந்தது. என் நிர்வாணம் காணப்படாதபடிக்கு எனக்கு அது உடுப்பாயிருச்சு. நான் வேற ஒரு சாயலில் மாற்றப்பட்டு இருக்கிறேன், மறுரூபமாக்கப்பட்டு இருக்கிறேன். அவர் வளர்றார் உள்ள. அதைத்தான் வேதத்தில் சொல்கிறாரு. என் நியாயம் எனக்கு சால்வையும், நியாயத்தை சால்வையாக உடுத்தி கொள்கிறோம். பாகையுமாய் இருந்தது. பாகை தலையில் வைக்கிற ஒரு அனுபவம். சரி, ஏசி 52:1 எலும்பு எலும்பு செய்யோனே, இப்படிப்பட்டவங்களை தான் எலும்புங்கிறார். மரித்தோரை விட்டு எலும்பு, பாவ சரீர மாம்சம் எல்லாம் செத்து போச்சு. முற்றிலுமாய் புதுப்பிக்கப்பட்டவர்களாய் எலும்பு எலும்பு செய்யோனே உன் வல்லமையை தரித்துக்கொள். இதான் உயிர்த்தெழுதலினுடைய வல்லமை. அதை நீ தரித்துக்கொள். பிதா எப்படி குமாரனுக்கு அந்த வல்லமையை கொடுத்தாரோ அந்த வல்லமையை தரித்துக்கொள்ள வைக்கிறார். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உங்களை பரிசுத்த நகரமாய் எருசலேமாய் மாற்றுகிறார். அதை பார்த்து தான் சொல்கிறாரு, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்தி கொள்கிறாரு. இன்னும் வேதத்தில் 2 கொரிந்தியர் 3:18 நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாக இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். வேறு ரூபம், அதான் அவர் பெருகிறார், அதான் மறுரூபம். சரி, 2 கொரிந்தியர் 4:16 ஆனபடியினால் நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, அவர் பெருகுகிறதில்லை, மறுரூபம் ஆகுகிறதில்ல, நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. ஜீவன் நித்திய ஜீவனுக்குள்ளது இருக்குது, உயிரோட்டமாக இருக்குது, ஜீவனோட்டமாக இருக்கிறது. மற்ற புறம்பான மனுஷன் அழிஞ்சு போயிட்டா, மரித்து போனான். ஹலோ, இதான் புறம்பாக இருக்கிற மனுஷன் அழிக்கப்பட்டு உள்ளான மனுஷனில் தேவன் பெருகிறத, இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே பெருகிறத நாம் பார்க்க முடியும். 2 கொரிந்தியர் 5:17 அதான் சொல்கிறாரு, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயில, எல்லாம் புதிதாயில. இந்த அனுபவமெல்லாம் அனுபவிக்க தெரியணும், வெறும் வேத வசன வார்த்தைகளால் அல்ல. கலாத்தியர் 3:27 ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. ஹலோ, இல்லையா? அந்த அனுபவத்தை சரியாக அறிந்து தெரிந்து புரிந்து விசுவாசித்து கண்டு அந்த அனுபவத்தில் வாழ தெரியணும். அவரை தரிச்சிருக்கிறோம்.
இப்போ நான் வெளிப்படையாக தெரிய மாட்டேன். பிதா என்னை பார்த்தா கிறிஸ்துவை பார்ப்பார். நான் அவருக்குள்ளாக மறைவில் இருப்பேன். உன்னதமானவருடைய மறைவில் நான் உள்ளே இருப்பேன். அவர் தான் அவருக்கு வெளிப்படையாக தெரிவார். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள்னு சொல்கிறாரு. பிலிப்பியர் 4:13 தான் இவங்க தான் சொல்ல முடியும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. அவர் பெருகிக்கிட்டே இருக்கார், பலப்படுத்திக்கிட்டே இருக்கார். அவரை பெருக்கத்தில் கொண்டு வரும்படிக்கு எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பார்த்தீங்களா? எல்லாவற்றையும் செய்ய, என்ன செய்ய? இன்னும் பலப்பட்டு மறுரூபப்படுகிற அனுபவம், எல்லாம் புதிதாக்குகிற ஒரு அனுபவத்தில் கடந்து போய்கிட்டே இருப்போம். அதுதான் சொல்கிறாரு, எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பிலிப்பியர் 4:19 என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி, அவருக்குள்ளே இருந்த ஐஸ்வர்யம், தேவனிடத்தில் இருந்த ஐஸ்வர்யம் என்ன? குமாரன் மாம்சத்தில் வெளிப்பட்டிருந்தார். அவர் வெறுமையாக இருந்தார், தம்மை தாமே தாழ்த்தி வெறுமையாக்கி இருந்தார். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் அவரை பலப்படுத்தினார், அவரை மறுரூபப்படுத்தினார். அவர் மாம்சத்தில் இருந்தாலும் பாவம் அவரை மேற்கொள்ளலை, உலகம் அவரை மேற்கொள்ளலை. அது எல்லாவற்றையும் வல்லமை அவர் கொடுத்தார். அதே வல்லமையை நமக்குள்ளே கொடுக்கார். அந்த அனுபவம் தான் அவர் பெருகவும் நான் சிறுகவும், நான் அவரை போல முழுமையை தாழ்த்தி ஒப்பு கொடுத்தால் ஒழிய இந்த அனுபவத்தை பார்க்க முடியாது. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்கள் குறைவுகளை எல்லாம், மாம்சத்தில் இருந்த குறைவுகள், பழைய குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். பார்த்தீங்களா? எபேசியர் 2:7 இயேசு கிறிஸ்துவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி அவரோட கூட உன்னதங்களிலே உட்காரவும் செய்தார் என்பதை நீங்கள் அறிய முடியும். நமக்கு புது இருதயத்தை தாராரு, புது ஆவியை தாராரு, புதிய மனுஷனாக்குறாரு. எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் நமக்குள்ளே பெருகவும் நாம் சிறுகவும் ஆரம்பிச்சிட்றோம். அவர் பெருக 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 கிறிஸ்து நமக்குள்ளே ஜீவிக்கிறத பார்க்க முடியும். இதான் பவுல் அப்போஸ்தலன் சொன்னார், நானல்ல கிறிஸ்துவினில் ஜீவிக்கிறார். அல்லேலூயா! இந்த அனுபவத்தை நீங்கள் பார்க்க முடியும். ஜெபம் பண்ணுவோமா? இந்த நாளில் கேட்ட செய்தி ரொம்ப முக்கியமான செய்திப்பா. முடிந்தால் இந்த ஊழியத்தை நீங்கள் தாங்குங்க. யூடியூப்பில் நீங்கள் நிறையா பார்க்கலாம். கர்த்தர் பெரிய காரியங்களை வைத்திருக்கிறார். கடைசி காலம், அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். இந்த அனுபவம் நமக்குள்ளே வளர 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 அதிகமாய் கிறிஸ்துவாக மாற்றப்படுகிறோம். நீ நானாக இல்லை, நாம இருக்க மாட்டோம். அவரை போலவே நம்மை மாற்ற அவர் சித்தம் கொண்டு இருக்கிறார் பிதா. ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த நாளுக்காய் இந்த வேலைக்காய் இப்போ துதிக்கிற ஸ்தோத்தரிக்கிறப்பா. கேட்ட செய்தியின்படி அவர் பெருகவும் நான் சிறுக வேண்டும் என்று சொன்னது போல் அப்பா, எங்கள் வாழ்நாளில் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் வாழ்கிறத அல்ல, அவர் எங்களுக்குள் வாழ்கிறார் என்பதை அறியத்தக்கதாய், அவர் எங்களுக்குள் பெருக்கமடைந்து வந்து கொண்டு இருக்கிறார், அவர் பெருகி கொண்டு இருக்கிறார் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாய், எங்கள் ஆவி ஆத்துமா இருதயம் மனதெல்லாம் புதுப்பிக்கப்பட்டதாய் முற்றிலும் உங்களுடைய கரத்தில் நாங்கள் ஒப்புவிக்கிறோப்பா. ஆசீர்வதியை பலப்படுத்தப்பா. உங்களுடைய குமாரனை நீர் எவ்வளவாய் ஐஸ்வர்யத்தினால் வல்லமையினால் தாங்கி நீரோ, அதே போல் எங்களையும் கூட தாப்பனே அவரை போலவே எங்களை மாற்ற வேண்டுமாய் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோப்பா. கர்த்தரும் அருமெரிச்சோருமான இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.